ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு வாழ்நாள்ல கூட ஒரு நாளை கூட்டி கொடுத்த இந்த நேரத்தை ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து உம்மோடு பேச, உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்முடைய வார்த்தை கேட்க ஆண்டவரே கொடுத்த நல்ல தருணத்திற்காக நன்றி ராஜா. நன்றி ஏசப்பா. நன்றி 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 ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே, நீங்க என்ன நோக்கத்தோடு இந்த இணைப்பிலே எங்களை சேர்த்து விட்டீங்களோ, பேச வைக்கிறீங்களோ எங்களுக்கு தெரியாது டாடி. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம் டாடி. உம்முடைய வல்லமுள்ள வார்த்தைகள் கேட்டு ஒவ்வொரு நாளும் நாங்க பரிசுத்தமாக்கப்பட, சுத்திகரிக்கப்பட, உமக்கு பிரியமாய் மாற அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த உலக வாழ்க்கையிலே ஒன்றும் சந்தோஷம் இல்லை அப்பா. நீங்க கொடுக்கிற சந்தோஷம், நீங்க கொடுக்கிற மகிழ்ச்சி, நீங்க கொடுக்கிற ஆசீர்வாதம் மட்டும்தான்ப்பா டாடி. டாடி, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பிரியமாய் வாழ்ந்து, உம்முடைய நாம மகிமைக்கு எதுவாக வாழ்ந்து, உம்முடைய சமூகத்துல வந்து சேர உதவி செய்யுங்க டாடி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா, தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீங்க எங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அது அப்படியா எங்களை வணைந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். அவர் தேடுகிறது ஒரு மனுஷன். அந்த ஒரு மனுஷனாதான் ஆண்டவர் இந்த ஒரு சிறு மந்தைய வச்சிருக்கிறாங்க. இந்த சிறு மந்த அவர் எப்படி இருக்கணும்னு விரும்புறாரோ அப்படியாக ஒவ்வொரு நாளும் வார்த்தையை கொண்டு பேசி வணைந்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கல. ஆனா நமக்கு கர்த்தர் இந்த பாக்கியத்தை கொடுத்து ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கிற சத்தியம் எப்படின்னா, ஒரு குயவனின் கையில் கொடுக்கப்பட்ட ஒரு களிமண்ணை போல அந்த குயவன் எப்படியா வணையணும்னு விரும்புறாங்களோ அப்படியா கர்த்தர் நம்மை வணைந்து கொண்டு வருகிறார். இதை எல்லாரும் ஆமோதிப்பீங்கன்னு நினைக்கிறேன். உண்மைதானே? ஆமா சிஸ்டர். கர்த்தர் எப்படி நம்ம உருவாக்கி அவருக்கு பிரியமா மாற்றி கொண்டு வருகிறாங்க. அந்த ஸ்கூல்ல அந்த பள்ளி பருவத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். கர்த்தர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுள்ள வார்த்தை, உயிரோடு இருக்கிற வார்த்தை. அந்த வார்த்தை தான் மாமிசமாகி அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். நம்ம ஆலயமா தெரிந்து கொண்டு நமக்குள்ள இருக்கிறாங்க. அந்த அப்பாவை நம்ம சந்தோஷமா வச்சுக்கணும். ஒரு ஊழியக்காரர் ஒரு நாள் ஒரு மெசேஜ் முடிச்சிட்டு அவங்க கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, செல்வி கூட அனுப்பியிருந்தேன்னு நினைக்கிறேன். அப்பா உங்களுக்குள்ள இருக்கிறாங்க, அவங்க சகிச்சுக்கிட்டு இருக்காங்களா, உங்களுடைய வாழ்க்கையில சுகித்து சந்தோஷமா இருக்கிறாங்களான்னு. அந்த கேள்வி என்ன ரொம்ப போட்டு ரொம்ப ஒரு ஷேக் பண்ணுச்சு. எப்படின்னா, பலவிதமான காரியங்களை நம்ம கடந்து போறோம். அதுல ஆண்டவர் அதையும் நமக்குள்ள இருந்து சகிச்சுக்கிட்டு இருக்காங்களா, சுகித்து இருக்கிறாங்களான்னு நம்ம கணிச்சு, இப்படித்தான் ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிறேன், என் கூட இருக்கிறாங்கன்னு எனக்கு சொல்ல முடியல. ஒருவேளை நீங்க எல்லாம் சொல்வீங்களா இருக்கும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. காணாமற் போன ஆடு, ஒரு ஆடு. 100 ஆடு இருந்தது. ஆனா ஒரு ஆட்டுக்காக லூக்கா 15வது அதிகாரத்துல கர்த்தர் என்ன பண்றாங்க, ஒரு ஆட்டுக்காக தேடுறாங்க. தேடி அதை கண்டுபிடிச்ச உடனே உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடு உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனான். 99 சிஸ்டர் மியூட் ஆயிட்டு தோள் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா.
அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம தவறு செய்யும் போது அந்த தவறுல இருந்து கர்த்தர் நம்மளை வெளியே கொண்டு வந்து, இதான் மனம் திரும்புகிற ஒரு பாவி. தவறுல இருந்து நம்ம வெளியே வந்து அவரோடு கூட மனம் பொருந்தி, எசப்பா இது நான் தப்புதான், இது நடந்துருச்சு, என்னை மன்னிங்க, என்னை இதுல இருந்து விட்டுடுங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அடுத்து, அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்து தன் சிநேகிதனையும் அயல் வீட்டுக்காரையும் கூட வரவழைத்து காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்வா? அது போல மணந்துமுகிற ஒரே பாவியின் நிமித்தம் இந்த இந்த வெள்ளிக்காசு, காணாமற் போன ஆடு எல்லாமே கர்த்தர் எதிர்பார்க்கிற நம்முடைய அனுதின வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்காசா இருக்க முடியாது, காணாமற் போன ஆடா இருக்க முடியாது. ஆனா ஏதோ ஒரு காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல தாளந்து, ஒரு வரம், ஏதோ ஒண்ணு தொலைத்து இருக்கலாம். நம்ம மன்னிப்பு கேட்ட, ஆண்டவரே என்னை மன்னிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, நான் அவர் சமூகத்துல நம்ம போகும்போது கர்த்தர் அதை நமக்கு திருப்பி தந்து நம்மை அவரோடு கூட சேர்த்துக் கொள்வதற்கு அவர் போதுமானவரா இருக்கிறார். அடுத்தது சம்பவம் என்னன்னா, அந்த அதிகாரத்துல இளைய குமாரன் தனக்கு ஆஸ்தியை பிரித்து கொண்டு போறான். போய் மிகவும் கஷ்டப்பட்டு, தகப்பனே வரத்துக்கு விரோதமா உமக்கும் நான் பாவம் செஞ்சுட்டேன்ப்பா, என்னை ஒரு கூலிக்காரனா வைத்துக்கோங்கன்னு தன்னை தாழ்த்தி தகப்பனிடத்துல வரும்போது, தகப்பனை மார்பில் அணைத்து அவருக்கு எல்லா காரியங்களையும் செய்து வஸ்திரத்தை உடுத்தி பாதரட்சை போட்டு கைக்கு மோதிரத்தை போட்டு கொளுத்த கன்றைய கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? அவர் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரு? அவரோடு கூட இருக்கணும். அவரை விட்டு நம்ம எந்த விதத்திலும் தூரம் போய் விடாதபடிக்கு நம்மளை ஒவ்வொரு நாளும் அணைத்து 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 நம்மளை சேர்த்து கொள்ளுகிற தெய்வமா இருக்கிறார். இந்த 25வது வசனம், அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு ஊழியக்காரர் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். இது ஒரு திருச்சபைக்கு ஒப்பனையாக சொல்லப்படுறது. திருச்சபைகள்ல இந்த நாட்கள்ல புதியதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த ஆலயத்துக்குள்ள வர்றவங்களுக்கு அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸோ என்ன ஏதுன்னு கேட்கிறதோ ஒரு நெக்லிஜென்ஸ் இருக்கிறதாக ஒரு ஊழியக்காரர் இப்படியாக சொன்னாங்க. அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு சில சபைகள்ல அது இருக்குமா இருக்கலாம். ஏன்னா மூத்த விசுவாசிங்க புதியதா வந்த விசுவாசிகளை அதிகமா கண்டுகொள்ளாம அவங்களுக்கு ஒரு அரவணைப்பு கொடுக்காம இருந்தா அது தப்பு, பெரிய பாவம் தான். ஏன்னா கர்த்தர் அவங்களை ரட்சித்து சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கும் போது மூத்த விசுவாசிகளாய் இருக்கிறவங்க அந்த இளம் விசுவாசிகளை அணைத்து அவங்களுடைய தேவைகளை கேட்டு அவங்களுக்காக ஜெபித்து எவ்வளவோ அவங்களுக்கு உதவி செய்ய முடியுமோ உதவி செய்து அவங்களை மந்தையிலே நிலைத்து இருக்கும்படி சேர்த்து கொள்றதுதான் ஒரு நல்ல திருச்சபைக்கு உரிய அடையாளம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்தது நம்மளுடைய ஆதி அன்பு எப்படி இருக்கிறது? வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அது நின்று நீக்கி விடுவேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த நாளை கொஞ்சம் நினைச்சு பார்க்கலாம் எல்லாரும்.
அப்போ நம்ம உள்ளத்துல இருந்த ஆண்டவருடைய சிநேகமும் அன்பும் எப்படி இருந்தது? அப்போ எவ்வளவு நேரம் நம்ம வேதம் வாசித்தோம், எவ்வளவு நேரம் தேவ சமூகத்துல ஜெபித்தோம், ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவு எப்படி இருந்தது? அத கொஞ்சம் நம்ம ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம். ஆனா இப்ப இருக்கிற நிலைமையை நம்ம யோசித்து பார்க்கும்போது அந்த ஆதி அன்புங்கிற நிலைமைக்கும் இப்போதைக்கும் வித்தியாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு வித்தியாசம் இருக்குது. அந்த ஆதி அன்பை ரொம்ப மிஸ் பண்றேன். இப்போ நம்ம ரீசெண்டா ஒரு மகளுக்காக நமக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணோம்ல, அந்த தங்கம்மாள்னு ஒரு ஸ்கூல் பில்லு பார்த்தேன். அதை பார்த்த உடனே எனக்கு ஞாபகம், எனக்கு கல்யாணம் ஆனது போல்பேட்டை சர்ச் தூத்துக்குடியில. எனக்கு ரிசப்ஷன் நடந்தது அந்த தங்கம்மாள் ஸ்கூல்ல, எலிமெண்டரி ஸ்கூலா இருந்தது. அப்போ சின்ன ஸ்கூலா இருந்தது. அந்த ஸ்கூல்ல தான் ரிசப்ஷன் நடந்தது. அப்போ அந்த போல்பேட்டை சர்ச்சில் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாட்கள்ல நானு கொஞ்சம் இப்போ மிஷினரியா இருந்து அங்க இருந்து ரிட்டையர்ட் ஆகி வந்த ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் முடிச்சுட்டு போய் அந்த ஆலயத்தை திறந்து ஆலயத்துக்குள் உள்ள உட்கார்ந்து ஆவியில நிறைந்து ஜெபம் பண்ணுவோம். அப்படி ஜெபம் பண்ணும்போது தேவ பிரசன்னத்தை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் உணர்வோம். நாங்க உட்கார்ந்து ஜெபிக்கிற அந்த இடம் முழுவதும் அக்கினி பற்றி எரியிற அந்த உணர்வு, அந்த சூடு, அது நல்லா ஃபீல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த அதன் மத்தியில நாங்க வட்டமா தான் உட்கார்ந்து 4 பேரும் வட்டமா உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவோம். அப்போ நடுவுல யாரோ வந்து இறங்கி இருக்கிறத நல்லா உணர முடியும். இப்படிப்பட்ட அனுபவங்கள் இப்ப எனக்கு அது கிடைக்கிறது இல்ல. அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக நமக்கு இப்போ போக முடியல. ஏன்னா கர்த்தர் ஆதி நாட்கள்ல நம்மளை வேறு பிரித்து தெரிந்து கொண்டு நம்மளோடு பேசி இடைப்பட்டு அப்போ ஒரு சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி இருந்தது, வாலிபர் கூட்டம் அந்த மினிஸ்ட்ரியும் இருந்தது. உண்மையில அந்த நாட்கள் வந்து பொன்னான நாட்கள். அந்த குற்றாலம் கேம்புக்கு ஸ்கூல்ல இருந்து கொண்டு போவாங்க, டேனிஷ்பட் பெத்தேல் அங்க மீட்டிங்க்கு கொண்டு போவாங்க. அந்த நாட்கள்லாம் உண்மையிலே கர்த்தர் நம்மளோடு இடைப்பட்ட நாட்கள். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆதி அன்பு என்பது உண்மையிலே கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு பேசும்படி நமக்குள் இருந்து கிரியை செய்கிற சர்வ வல்லவருடைய நாட்கள். அத ரொம்ப மிஸ் பண்றேன். நான் ரொம்ப மிஸ் பண்றேன். இன்னும் ஒருவேளை கர்த்தர் நம்மை வணைந்து கொண்டு வருகிறார், அதனால இன்னும் இது மேலான காரியத்தை நமக்கு செய்து கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் அந்த படியில ஏறி 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 தேவனோடு யாக்கோபை போல போகும் பாதையில ஆண்டவரோடு நெருங்கி வாழுகிற ஒரு அனுபவத்துல கர்த்தர் கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா இந்த எஸ்தர் ஜெபக்குழுவாகட்டும், 3 to 4 பிரேயர் ஆகட்டும், நைட்டு ஸ்பிரிச்சுவல் பிரேயர் ஆகட்டும், உண்மையிலே தேவன் வித்தியாசமா கொண்டு போயிட்டு இருக்காங்க. நாம் வளரும்படி அவர் நம்மை அழைத்து கொண்டு போயிட்டு இருக்கிறார். 2023 வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் அந்த எப்பவுமே வாக்கு தத்துவம், அந்த தரிசனங்கள், அவங்க பார்த்த தரிசனங்களும் சொல்லுவாங்க. 23வது ஜனவரியில அவங்க சொன்ன தரிசனம் எப்படின்னா, ஒரு விளக்கு பிரகாசமா எரியுது. அந்த விளக்குல இருந்து ஒளி ஒரு கூட்டம் மக்களுடைய சிரசின் மேல போய் ஒவ்வொரு சிரசிலும் அந்த அக்கினி எரியுதுத பார்த்தேன் அப்படின்னாங்க. அப்போ இனி வரும் நாட்கள்ல கர்த்தர் அக்கினியை பரவ செய்து கொண்டிருக்கிறார். ரொம்ப ஸ்பீடா பரவிட்டு இருக்கு, நமக்கு தெரியலையே தவிர. ஆனா கர்த்தர் தன்னுடைய வேலையை ரொம்ப துரிதமா செய்துகிட்டு இருக்காங்க. அக்கினி அடுத்தது அவங்க பார்த்தது ஒலிவ மரம். அந்த ஒலிவ மரம் தன்னுடைய கிளைகளை சாய்த்து எண்ணெய ஒவ்வொருவருக்கும் அநேக லட்சக்கணக்கான மக்களுக்கு அந்த எண்ணெய் போகுது. அத அவங்க கண்ணால பார்த்தாங்க. இப்படி ஆண்டவர் வந்து அக்கினியும் பரவ செய்கிறாங்க. சோர்ந்து போய் இருக்கிற உள்ளங்களுக்கு எண்ணெய் வார்த்து, காயப்பட்ட உள்ளங்களுக்கு எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து அவர் காயம் கட்டி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் செய்கிற காரியம் மகத்தான காரியம். நெருக்கத்தின் மத்தியிலும், வேதனையின் மத்தியிலும், கண்ணீரின் மத்தியிலும் அவருடைய அரவணைப்பு என்பது ரொம்ப அபரிமிதமானது.
அதை நம்ம நினைச்சே பார்க்க முடியல. ஒவ்வொரு அதாவது கஷ்டத்தின் மத்தியில நம்ம மன நொந்து போய் இருக்கும்போது தோள் மேல தூக்கி வைத்து சுமக்கிறத எப்படி இந்த பாதையை நம்ம கடந்து வந்தோம்னு நம்ம திரும்பி பார்க்கும்போது கர்த்தர் நம்மோடு இருக்கிறாருன்னு அப்பதான் உணர முடியும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல போகும்போதுதான் உணர முடியும். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த வருஷம் கர்த்தர் என்ன ஒரு ரதத்தோடு சேர்ந்து கொள் அப்படின்னு தெளிவா அந்த வார்த்தைய ஆலயத்துல வர்ஷிப் பண்ணும்போது நான் கேட்டேன். பாரதி காட்ட கூட சொன்னேன். அப்போ அந்த ரதத்துல நான் எப்படி ஏறுவது, எங்க வந்து சேர்றேன், 3 to 4 பிரேயர்ல லாஸ்ட் இயர் செப்டம்பர்ல ஜாயின் பண்ணா கர்த்தர் கிருபை செஞ்சாங்க. அப்போ நம்மை குறித்து உலக தோற்றத்துக்கு முன்னே ரெபேக்காவை எப்படி கொண்டு போகணும், செல்வி ஜோயிலை எப்படி கொண்டு போகணும், சவுந்தராவை எப்படி கொண்டு போகணும், ஷீலாவை எப்படி கொண்டு போகணும், ஜெசிமா ஏஞ்சலை எப்படி கொண்டு போகணும், ஒவ்வொருவதையும் குறித்து கர்த்தர் ஒரு தேவ திட்டத்தை வைத்திருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்லுவாங்க, நம்மெல்லாம் நாடக மேடையில கொண்டு ஆண்டவர் விட்டுட்டாரு, நாடகம் ஆடிட்டு இருக்கோம் அப்படின்னு. அது எத்தனை உண்மையோ தெரியாது. உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை குறித்து அவருக்கு அவருடைய சித்தம் ஒவ்வொரு நாளும் நம்ம கொண்டு காரியங்களை அவர் செய்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ரெக்கார்டட். எப்படி செல்வி ரெக்கார்ட் பண்றாங்க அத மாதிரி கூகுள்ல எவ்வளவோ காரியங்கள் சேவ் ஆகி இருக்கும். ஆனா பரலோக ரெக்கார்டுன்னு நமக்கென்று ஒரு ரெக்கார்டு உண்டு. நம்ம பேசுகிற ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு வார்த்தையும் அங்க ரெக்கார்ட் ஆகுது. மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம என்ன செய்யணும், கணக்கு கொடுக்கணும். ஆனா அந்த ரெக்கார்டிங் மனசுல நமக்கு இருந்ததுன்னா உண்மையில ஒரு தெய்வ பயத்தோட பேசுவோம். எங்க பேசினாலும் சரி, ஜாலியா அரட்டை அடிக்கிறதோ, எங்கேயோ வெளிய கல்யாணம்ல போய் பேசுறதோ, எங்க பேசினாலும் அந்த எண்ணம் நம்ம மனது உள்ள இருந்ததுன்னா உண்மையில கொஞ்சம் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருப்போம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்போம். ஆவியின் கனியை காத்து கொள்ள அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஆவியின் கனியை காத்துக்கொள்ள, ஆவியின் கனியை நமக்குள்ள வைத்திருக்கிறாங்க ஆண்டவர், ஏசப்பா வைத்திருக்கிறாங்க. அந்த ஆவியின் கனி எப்பொழுது நமக்குள் நிறைவடைகிறதோ அப்ப கூப்பிட்டுக்கிடுவாங்க. ஒரு அழகான ரோஜா தோட்டம், அந்த தோட்டத்துல மலர்கள் நிறைய இருக்கு. என் ஃப்ரெண்டோட பையன் வந்து 28 வயசுல ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான் டாக்டர். அப்போ அவங்களுக்கு கர்த்தர் காமிச்ச விஷன் என்னன்னா, பெரிய ரோஜா தோட்டம், அதுல ஒரு பூ மட்டும் கொஞ்சம் மேல வந்து ரொம்ப பெருசா விரிஞ்சிருக்கு. அப்ப அத வந்து அந்த தோட்டக்காரர் எடுக்கிறாராம். எடுத்த உடனே இருக்கிறதுல அந்த ஒரு பூ தான் நல்லா இருக்கு, அதை எடுத்துட்டீங்களே அப்படின்னு இந்த அம்மா கேக்குறாங்களாம். இது எனக்கு வேண்டும், இது எனக்கு வேண்டும். யாரு, அவங்க பையன். அப்போ நாங்கெல்லாம் அப்படி அழுதோம். அவங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணியே வரல, அழவே இல்லை. அவங்களால அழ முடியல. எல்லாம் ப்ரீ பிளான்டு. அதுக்கு முன்ன ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே கர்த்தர் அவங்களோடு பேசுறாங்க. அவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேன்றான், கல்யாணமே பண்ண மாட்டேன்றான். ஒரு சாட்டர்டே மார்னிங் நாங்க ஸ்கூல்ல மீட் பண்ணும்போது, இன்னைக்கு தான் என் பையன் கல்யாணத்துக்கு ஒத்துருக்கான், டக்குன்னு பார்த்து முடிச்சிடணும், உன்னைய பாத்துக்கிற மாதிரி ஒரு பிள்ளை வேணும் சொல்லிட்டான், பார்க்க போறேன். அப்போ அந்த நாள் ஈவினிங் வந்து அவன் ஃப்ரெண்டு டாக்டர் சுரேஷ் 3 மணி நேரம் அவன் பேசியிருக்கான். ஆண்டவருக்குள்ள வரணும், நீ ஒழுங்கா ஆலயத்துக்கு போகணும், மற்ற காரியத்துல எல்லாம் ஈடுபடாத, இனிமே ஒழுங்கா சர்ச்சுக்கு வரோம். சரி, இனிமேல் நாளைக்கு காலையிலே நான் சர்ச்சுக்கு வர்றேன்னு சொல்லியிருந்தானா. அந்த நாள் நைட்டு தான் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டான். அப்ப மறுநாள் காலையில ஒரு 2 மணி 3 மணி இருக்கும், இறந்த செய்தி தாய்க்கு வருது. தாய் உடனே அந்த டாக்டர் சுரேஷ்க்கு போன் பண்றாங்க. அவன் என்ன சர்ச்சுக்கு காலையிலே இவ்வளவு காலையிலே கிளம்பிட்டானா அவங்க பிள்ளை அப்படின்னு கேக்குறானா. உடனே இவங்க, இல்ல அவன் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான், அவனால அந்த டாக்டர் சுரேஷால தாங்கிக்கவே முடியல. என்ன சொல்றீங்க, என்ன சொல்றீங்க, அவ்வளோ சத்தியத்தை சொன்னனே, அவ்வளோ அருமையா கேட்டானே, நான் இனிமேல் அப்படி இருக்க மாட்டேன், இப்படி இருக்க மாட்டேன், ஒழுங்கா சர்ச்சுக்கு வருவேன்னு சொன்னானே, எல்லாம் முடிந்தது. ஆனாலும்
அவன் உங்களுக்கு அந்த என் ஃப்ரெண்டுக்கு வந்து கத்தர் எல்லா காரியங்களையும் சொல்லிட்டாங்க. முதல்ல இப்படி இப்படி இருக்கும், இப்படி இப்படி இருக்கும். இந்த நாள் டேட்டு முதற்கொண்டு அவனுக்கு ஏற்ற மணவாட்டி வந்து அவளை கூட்டு போயிடுவா. இவங்களுக்கு புரியல. ஆனா அவன் மரித்த நாளும் கத்தர் சொன்ன டேட்டும் ஒண்ணு. அவர் வந்து கூட அந்த அவங்களால அதுக்கு அந்த டெத் அன்னைக்கு அழலையே தவிர பிறகு அதுக்கப்புறம் அவங்களால அந்த இன்சிடென்ட தாங்கிக்கவே முடியல. ஆண்டவர்கிட்ட ஏன் நான் அவனை பார்க்கணும்னு கேக்குறாங்க. ஒரு நாள் எங்கேயோ இவங்க மலையில நார்த்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அந்த மேகங்களை பார்த்துட்டே பேசிட்டு வர்றாங்க. ஆண்டவரே நான் பார்க்கணுமே, என் பிள்ளைய பார்க்கணுமேன்னு. ஒவ்வொரு மேகத்துக்கும் இடையிலயும் அவனுடைய சிரித்த முகத்தை கத்தர் காமிச்சிருக்காங்க. ஏசப்பா போதும் போதும், என்னால அவனை பார்க்க முடியல, போதும், இனிமே எனக்கு காட்டாதீங்கன்னு சொல்ற அளவுக்கு அந்த பையனோட முகத்தை காமிச்சிருக்காங்க. ஒரே பையன், ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு இப்போ நைனிடால்ல இருக்கிறா. நல்ல ஒரு பெரிய கம்பெனிக்கு சீஃபா இருக்கா. கத்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. ஆனா இந்த இன்சிடென்ட் ஏன் சொல்றேன்னா, சத்ருவும் சில காரியங்களை செய்வான். அதெல்லாம் நம்ம கட்டி ஜெபிக்கும் போது அது அவனால மேற்கொள்ள முடியாது. ஆனா தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நமக்குள்ள விருப்பத்தை வைக்கும் போது அவருடைய சித்தம் என்னன்னு நமக்கு தெரியும். வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர். ஒவ்வொரு நாளும் அவருடைய விருப்பம் மட்டும் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும்னு அதிகாலையில நம்ம ஜெபிக்கும் போது அவருடைய சித்தம் நிறைவேறும். இதுக்கு இடையில பிரச்சனைகள் வரும், சின்ன சின்ன வாக்குவாதங்கள், போராட்டங்கள், கொஞ்சம் பயப்படுற காரியங்கள், இதெல்லாம் வரும். ஆனாலும் அவருடைய தயவுள்ள சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கத்தர் உண்மையாகவே முழு பொறுப்படுத்து ஒவ்வொரு நாளும் அவர் நடத்த போதுமானவரா இருக்கிறாரு. கலாத்தியர் 5:22 அதான் ஆவியின் கனி. ஓகே. யாக்கோபு 3 பரலோக ஞானம். சிஸ்டர் மார்கரெட் எடுக்கும்போது உண்மையில நான் என்னென்ன வசனம் எல்லாம் குறிச்சு வச்சிருந்தேனோ அதெல்லாம் சிஸ்டர் எடுத்தாங்களா. ஆவியானவரே நீங்க எனக்கு கொடுத்துட்டு அவங்க ஆவியானவர் ஒன்றாக இணைப்பார். ஒரு சங்கிலி போல அந்த காரியங்கள் கொறுத்து கொண்டுதான் வரும். ஒரு மனுஷனை உண்டாக்குவது, வெள்ளி நின்று களிம்பை நீக்கப்படும் போதுதான் அது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். ஒரு ஆண்டவரால நாம கை சீர்தூக்கிப்பட்டு எடுக்கப்பட்டு இருதயத்துல முத்திரையா பதிக்கப்படணும்னா இப்படிப்பட்ட காரியங்களின் வழியாக, பாதைகளின் வழியாக நம்ம கடந்து செல்லும் போதுதான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவரா இருக்க. பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயும் இருக்கிறது. பரலோகத்திலிருந்து வருகிற ஞானத்துல இவ்வளவு அடங்கி இருக்குது. அந்த ஞானம் யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்குள்ள இருக்கும் போது இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள கனி கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் அந்த கனி நம்மிடத்துல வெளிப்படும். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் படிக்கும் போது ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அலை. அந்த ஞானம் என்பது கர்த்தர் சத்தமிட்டு அழைக்கும் போது, அழைச்சாதான் ஆண்டவர் வருவார். அழையாத வீட்டுக்குள்ள வரவே மாட்டாரு. இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். இதுதான் ப்ரொசீஜர். எப்போ நம்ம ஆண்டவரை கூப்பிடுறோமோ, எசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு முடியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு எப்பெல்லாம் நம்ம கேட்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம பக்கத்துல அவர் வந்து நிக்கிறத நல்லா உணர முடியும். அவருடைய பிரசன்னத்தை உணர முடியாத நேரங்கள் வந்து நம்ம உடனே அவர் காலில் விழுந்துடணும். டாடி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்க டாடி, உங்க பிரசன்னத்தினால என்ன நிரப்புங்க, நோடு பேசுங்க.
உங்க அன்புக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு அவருடைய பாதங்களை முத்தம் மரியாதை போல முத்தம் செய்வோம்னா உண்மையில அவருடைய பிரசன்னம் இன்னும் நம்ம கொஞ்சம் நெருங்கி வருவதற்கு பிரயோஜனமா இருக்கும். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. எபிரேயர் 9:12. வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி புதிய ஒரு உடன்படிக்கையை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அந்த புதிய உடன்படிக்கைக்கு உள்ளாக நம்ம வரும்போது உண்மையாகவே தேவன் நம்மை ஏந்தி கொள்வார். ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன வாக்கு ஒரு நாளும் வீணாகாது. இப்படி அவருடைய பாதத்தை முத்தம் செய்து அவரோடு நெருங்கி உறவாடுகிற மக்களெல்லாம் கர்த்தர் தேடிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு மனிதனை தேடினேன். அந்த ஒரு மனிதன் எப்படி இருக்கணும்? என்னோடு இருக்கணும். சீஷர்களை எதற்காக தெரிந்து கொண்டாங்க? 12 பேரும் தம்மோடு இருக்கும். முதல் பாயிண்ட், தம்மோடு இருக்கும். அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிறது எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்காரு? என் கூட இருக்கணும், என் கூட இருக்கணும், என் கூட இருக்கணும். அவரோடு இருக்கும்போது அவருடைய உள்ள மகிழும். ஞானமுள்ள வார்த்தைகளை பேசினா அவர் உள்ள மகிழும். நீதிமொழிகள்ல இந்த வசனம் இருக்கு. ஒரு நிமிஷம் நம்ம இதை பார்த்துட்டு போயிடலாம். லூக்கா 6, என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு, 47வது வசனம், என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அப்பாவுக்குள்ள அஸ்திபாரம் போட்டு அப்பாவை ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிட்டோம்னா எந்த வெயிலோ, எந்த மழையோ, எந்த நோயோ, எந்த பிரச்சனையோ, போராட்டமோ, சத்ருவு என்ன ஆட்டம் காமிச்சாலும் ஒன்னும் பண்ண முடியாது. கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நாம் அஸ்திபாரம் போடப்பட்டிருப்போமானால் எந்த காரியத்தையும் தாண்டி செல்ல, எளிதாக தாண்டி செல்ல கர்த்தர் கிருபை செய்வாங்க. கர்த்தர் நாம மகிமைப்படுவாங்க. நீதிமொழிகள் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் என்னன்னா, நாலாம் அதிகாரம், ஞானத்தை கண்டடைகிற மனுஷன் புத்தி இல்லையே. அதாவது இந்த வாய் செம்மையானவைகளை பேசினால் அவருடைய இருதயம் மகிழுமா, அவருடைய உள்ளம் திரியங்கள் மகிழும்னு போட்டிருக்கோம். அவளுடைய உள்ளந்திரியங்களை மகிழ பண்ணுகிற பிள்ளைகளாக நம்ம இருந்தோமானா ஞானத்தை கண்டு. ஓகே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு நாளும் நம்மை அவருக்குள்ளாக நீதிமொழிகள் 23:16. ஓ 20. தேங்க்யூ சோ மச்மா. உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளந்திரியங்கள் மகிழும். ஆமா, என் மகனே, உன் இதயம் ஞானமுள்ளதாய் இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளந்திரியங்கள் மகிழும். இந்த 2 வசனமும் ரொம்ப என்னை தொட்டு மாற்றின வசனங்கள். என் மகனே, உன் இதயம் ஞானமுள்ள வார்த்தைகளை பேசும்படி நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே ஞானத்தை கற்றுத்தாங்கப்பா, ஞானமே இல்லை, என்ன பேசணும்னு தெரியல, படப்படன்னு பேசிடுறோம்,
பேசுறது மட்டும் இல்ல, கோபமும் கூடவே வந்துருது டாடி. அதெல்லாம் வேண்டாம் ஏசப்பா. உங்களுக்கு பிடிக்காதுன்னு நம்ம ஒரு சில நேரம் கோபப்பட்டுறோம். மன்னிங்க அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே கர்த்தர் பாக்குறாங்க நம்ம உள்ளத்தை. உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளந்திரியங்கள் மகிழும். இந்த உள்ளந்திரியங்கள்ங்கிறதுக்கு எனக்கு ப்ராப்பரா அது விளக்கம் கிடைக்கல. உள்ளந்திரியங்கள் அது பெரிய ஊழியக்காரங்களுக்கு ஒருவேளை தெரியுமா இருக்கும். கர்த்தர் நல்லவர். இம்மட்டும் நம்ம நடத்தி கொண்டு வருகிறாங்க. பலவிதமான சூழ்நிலைமைகளையும் தாண்டி செல்ல கர்த்தர் கிருபை பாராட்டினாங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். அந்த மைலின் சிஸ்டர்னு நம்ம 3 to 4 கனெக்ட் ஆவாங்க. அவங்க ஆர்த்ரைட்டிஸ்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அவங்க பையன் யூஎஸ்ல இருக்கிறான், ரிச்சி மினிஸ்ட்ரியில இருக்கிறாப்ல. மனைவி சென்னையில இருக்கிறா, ஏஞ்சல். அவங்களுக்கு 5 வயசு குழந்தை இருக்கு, பையன் இருக்கிறான். 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறாங்க 3 வருஷமா. அந்த குடும்பத்தையும் ஞாபகம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆமென். ஜெபம் பண்ணிடலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சர்வ வல்லவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவருடைய ஆளுகை இம்மட்டும் எங்களோடு கூட இருந்தபடியினால், சத்தியத்தை வாசிக்க கேட்க கத்த கிருபை பாராட்டினபடினாலும் உமக்கு நன்றி. இந்த எஸ்தர் ஜபக்குழுவில இணைத்து விட்டபடினாலும் உமக்கு நன்றி ஆண்டவரே. நம்முடைய பலமுள்ள நாம மகிமைப்படும்படி ஆண்டவரே கர்த்தர் எங்களோடு பேசினதான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இணைப்பிலே வரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா உத்தமனாய் நிறுத்த, ஆண்டவரே நீதிமானாய் நிறுத்த, ஓ பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே சித்தம் கொண்டு ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி செலுத்துகிறோம். எங்களை ஒரு விசை கூட தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. நீங்க மகிமைப்படுவீராக. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா குறை குற்றங்கள் பலவீனங்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் விலகும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். அசோக்குமார் காய் ஜெபிக்கிறோம், வெங்கடேஷ் காய் ஜெபிக்கிறோம். தேவ நாம மகிமைப்படுவதாகப்பா. கர்த்தர் அந்த ஆண்டவரே படுக்கையில நீங்க கூட இருக்கும்படியா, ஹில்டா சிஸ்டருக்கு உதவி செய்யும்படியா, அந்த மகளுடைய உள்ள கலங்கி தவித்து கொண்டு இருக்கிறதுனாதான் ஆவியானவர் மகளுடைய உள்ளத்தை ஆட்கொள்ளும்படியாய் செப்பிக்கிறான் ஆண்டவரை. அப்பா உடைய வல்லமை வெளிப்படும்படியாய் செப்பிக்கிறோம். தடைகள் மாறும்படியாய் செப்பிக்கிறோம். அப்பா அப்பா நீங்க கூட இருங்க ஆண்டவரை. ஹை கிரவுண்டுக்கு கொண்டு போறாங்களா, இங்க ஜிஹெச் சென்னையில வைக்கிறாங்களா தெரியல டாடி. அப்பா உடைய வல்லமுள்ள நாமம் எங்க இருந்தாலும் ஏசப்பா நீங்க கூட இருந்து அந்த மகளுக்கு ஒத்தாசையாய் நின்று அப்பா காரியங்களை முடித்து கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். தடைகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. அந்த எலும்புல இருக்கிற கிராக்கும் ஒட்டுமடி ஆண்டவரே உங்க வல்லமுள்ள கரம் தொடும்போது அற்புதம் நிகழுமே நாதான் உண்மை விசுவாசிக்கிறோம் அப்பா. உண்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 செலுத்துக்கிறோம், நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. எசப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. மைலின் சிஸ்டருக்காய் ஜெபிக்கிறோம். அந்த மகள் ஆத்ரேட்ல கஷ்டப்படுறத கத்தர் காண்கிறீர். உடைய வல்லமுள்ள கரமகளை தொடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பிரிந்த குடும்பங்களை கத்தர் இணைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அதான் அந்த பெற்ற தாய்க்கு எவ்வளவு வேதனை இருக்கும் அப்பா. அப்பா பிள்ளைங்கள் ஆண்டவரே மகன் ஊழியத்தை தான் செய்யறான்ப்பா. ஆனால் இந்த பிள்ளை இப்படி இருக்கிறதை பார்த்து ஆண்டவரே தாயுடைய உள்ள வேதனைப்பட்டு கலங்குகிறதை கத்தர் காண்கிறீரே. மனம் இறங்குவீராகப்பா, உதவி செய்வீராக டாடி. டாடி உதவி செய்யுங்க. ஆஸ்டின் ஷைனிக்கா ஜெபிக்கிறான். அந்த ஷைனி என்ற மகள் ஆண்டவரே யோசில இருக்கா. இந்த பிள்ளை இங்க சென்னையில இருக்கிறான் டாடி. அப்பா அவனுக்கும் ஒரு மகன் 5 வயசு ஆகுது டாடி. பிரிஞ்சு கிடக்குறாங்க டாடி. பெற்றோர்களுடைய உள்ள ஆண்டவரே துக்குநூறாய் ஒரு கண்ணீர்ல இருக்கிறாங்க டாடி. டாடி உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. ஓ பிரித்து வைக்கிற எல்லா பிசாசின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்பட்டு போவதாகப்பா. உடைய வல்லமுள்ள நாமம் ஆண்டவரே பிள்ளைகளை கொண்டு மகிமைப்படும்படியாய் செபிக்கிறோம். தடைகளை மாற்றுங்கப்பா. இன்னும் யார் யார் வேதனையோடு இருக்கிறார்களோ அப்பா ஜெனிக்காய் செபிக்கிற மகளை கத்தர் பலப்படுத்துங்க.
அந்த ஸ்கின் டிசீஸ்ல இருந்து விடுதலை கொடுங்க டாடி, விடுதலை கொடுங்க டாடி. அப்பா, அப்பா, உம்முடைய இரக்கத்துக்காக கெஞ்சுகிறோம்ப்பா. உம்முடைய இரக்கம் அந்த மகளுக்கு கிடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. பலப்படுத்துங்கப்பா. டாக்டர் புஷ்பலதாக்காய் ஸ்தோத்திரம். மகளை பலப்படுத்துங்க. கிளினிக்கு போகத்தக்கதாக எழுந்து தான் கடமைகளை செய்யத்தக்கதாக ஆண்டவரே, மகளை ஆண்டவரே வல்லமையாய் கரங்களில் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். மகளுக்கு குணமாக்கும் வரத்தை தந்து மகளை ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மக்கள் நன்றி, நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கிரேஸ் மனோரி சிஸ்டருக்காய் ஸ்தோத்திரம். மகளை பலப்படுத்துங்க. மகளுடைய சரீரத்துல காணப்படுகிற எல்லா பலவீனங்களை மாற்றுங்க. கிரேஸ் ஹாரிங்டன் சிஸ்டருக்காய் ஸ்தோத்திரம். மகளையும் பலப்படுத்துங்க டாடி. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை வயது முதிர்ந்த காலத்திலும் கண்ணி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பாய் என்று சொல்லி இருக்கிறீங்க டாடி. அப்படியாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வச்சலாஸ்டக்காய் ஸ்தோத்திரம். வைரமாஸ்டக்காய் ஸ்தோத்திரம். அப்பா கிருபையும் நன்மையும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடரும்படியாய் ஜெபிக்கிறோம். சித்ரா தேவி சிஸ்டருக்காய் ஸ்தோத்திரம். அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட ஆவியானவர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறனாதா. ஆவியானவரே, ஆவியானவரே, என்ன நோக்கத்தோடு அந்த மகளை தெரிந்து கொண்டீங்களோ தெரிந்து கொண்டது நோக்கம் நிறைவேற ஆவியானவர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஜாக்லின் சிஸ்டருக்காய் ஸ்தோத்திரம். சாரா சிஸ்டருக்காய் ஸ்தோத்திரம். ஷீலாவுக்காய் ஸ்தோத்திரம். சோஃபிக்காய் ஸ்தோத்திரம். மகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் இன்னும் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா கண்ணீரின் பாதை ஆண்டவரே, ஓ மகள் போகிறதை கர்த்தர் காண்கிறீரே நாதா. உடைய வல்லமை அந்த மகள் மேல் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலப்படுத்துங்க. அனிதாவுக்காய் ஸ்தோத்திரம். ஏற்ற துணையை கொடுங்க டாடி. வினோத்துக்காய் ஸ்தோத்திரம். ஏற்ற துணையை கொடுங்க டாடி. பிரியாவுக்காய் ஸ்தோத்திரம். ஏற்ற துணையை கொடுங்க டாடி. டாடி டாடி பர்னிஷ்காய் ஸ்தோத்திரம். ஏற்ற துணையை கொடுங்கப்பா. பிள்ளைகள் ஆண்டவரே, அப்பா, 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 எங்கே செல்வது எப்படி செய்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்கிறார்கள். பெண் வீட்டார் தேடி வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா மனம் இறங்குவீராக, இறங்குவீராக, இறங்குவீராக. இரக்கத்தின் சிகரமே நீங்க இறங்குங்க டாடி, இறங்குங்க டாடி. தாரிகாக்கா ஸ்தோத்திரம். சுகத்துக்காக ஸ்தோத்திரம். இன்னும் மகளை பலப்படுத்தி கிருபையின் நன்மையும் தொடர்படியாய் செய்யுங்க டாடி. செல்வி ஜோயலுக்காய் ஸ்தோத்திரம். மகளை பலப்படுத்துங்க ஆண்டவரே. மகளுடைய காரியங்கள் அநேகம் உண்டு நாதா. ஆவியானவரை மகளுடைய உள்ளத்திலே காணப்படுகிற வேதனைகள் பாரங்கள் மாறட்டுமே இயேசுவின் நாமத்தினால. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னீர்கள். முழு குடும்பம் ரட்சிக்கின்ற கத்திருக்கின்ற திடமுள்ள சாட்சிகளாய் எழுந்து பிரகாசிக்கிற வழக்குகளாய் இருக்க ஜெபிக்கிறோம் அப்பா. கல்பனாக்கு ஒரு வேலையை கொடுங்க டாடி. அந்த குடும்பத்தை நீங்க ஆசீர்வதித்து நடத்துங்க டாடி. சகோதரனுடைய குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. அந்த வீடை கட்டி எழுப்பத்தக்கதாக கத்தர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி, நன்றி, நன்றி டாடி, நன்றி டாடி. அந்த ராணி திரவிய சிஸ்டருக்காய் ஸ்தோத்திரம். சாந்தி பாஸ்கர் சிஸ்டருக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை பலப்படுத்துங்க. தேவைகளை சந்திங்க அப்பா. அப்பா அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் கரங்களில் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ராணி சிஸ்டருக்காய் ஸ்தோத்திரம். அவங்க 2 பேத்திமாருக்காய் ஸ்தோத்திரம் டாடி. டாடி அந்த பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க என்ன ஒண்ணுமே தெரியலப்பா. ஆனா நீங்க அவங்கள பாக்குறீங்க டாடி. நீங்க அவங்களை நடத்தி கொண்டு வருகிறீங்க டாடி. விசுவாசிக்கிறோம்ப்பா. நன்றி, நன்றி, நன்றி. 5 கிரனுக்காய் ஸ்தோத்திரம். பட்டுக்காய் ஸ்தோத்திரம். பாப்புக்காய் ஸ்தோத்திரம் டாடி, ஸ்தோத்திரம் டாடி, ஸ்தோத்திரம் டாடி. அப்பா ஈஸ்வரிக்காய் ஸ்தோத்திரம். அப்பா மகள் இன்னைக்கு சாயங்காலம் இன்டர்வியூக்கு போகும்போது டாடி கூட போங்க டாடி. அந்த பிள்ளைக்கு யாரு இருக்காப்பா. அந்த பிள்ளை ஒவ்வொரு நாளும் வடிக்கிற கண்ணீர் அப்பா. அவனுடைய உள்ளத்திலே மன பாரத்தை வச்சிருக்கிறீங்க. சிறு பிள்ளைகளை கொடுத்த ஊழியத்தை குறித்த மனபாரம் இருக்குதுப்பா. அதை செயல்படுத்த முடியாதபடி பிள்ளை தப்பித்து கொண்டு இருக்கிறதை காண்கிறீரேன் அதான். கணவன் மாணவியை தேடி வரட்டும் ஆண்டவரே. அதற்கு மாறாய் போராடுகிறதான எல்லா விக்கிரகத்தின் கிரியைகள், அந்தகாரம், வல்லமைகள், அசுத்த ஆவியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டிந்து கொண்டு ஜெபிக்கிறேன். அந்த பிள்ளைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. அந்த பிள்ளை வேலைக்கு போகும்போது ஆண்டவரே அதிகாரின் கண்கள்ல தயை கிடைக்கட்டும்பா. நீங்க கூட போய் நின்று அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. லாவண்யாக்கா ஸ்தோத்திரம். ஆவியானவரே மகளை பலப்படுத்துங்க டாடி, பலப்படுத்துங்க டாடி.
ஜெசி ஏஞ்சலுக்காய் ஸ்தோத்திரம் டாடி, ஸ்தோத்திரம் டாடி. பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே ஆவலோடு தாகத்தோடு என் தேவ சமூகத்தை நாடி வருகிறாங்க அப்பா. ஒவ்வொருவரையும் வருகைக்கென்று ஆயத்தப்படுத்திருங்க டாடி. ஒருவரும் கூட கைவிட்டு போகாதபடிக்கு ஒவ்வொரு தீவட்டியில எண்ணெய் நிறைஞ்சு இருக்கட்டும் டாடி, நிறைஞ்சு இருக்கட்டும் டாடி. குறைஞ்சிராதபடி பார்த்துக்கோங்க டாடி. நீங்க திடீர்னு வரும்போது தீவட்டியில எண்ணெய் இல்லைன்னு சொல்லாதபடிக்கு நான் தான் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தீவட்டிகள் நிரம்பி வழிய ஆவியானவர் அனுக்கிரகம் பண்ணுங்க டாடி, அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் யார் யார் பேர்லாம் சொல்லலையோ டாடி, அவர்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறப்பா. வாழ்ந்து இருக்கட்டும், செழித்து இருக்கட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், ஜெபங்களுக்கு விண்ணப்பங்களுக்கு ஆம் என்றும் அமேன் என்றும் தேவன் பதில் கொடுப்பீராகப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம், நன்றி செலுத்துக்கிறோம். என்ன நோக்கத்தோடு என்னையும் இந்த குடும்பத்துல வச்சிருக்கிறீங்களோ அந்த நோக்கம் நிறைவேற 51 ஆத்துமாக்களும் சந்தித்து ரட்சித்து அபிஷேகித்து வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஒருவர் கூட கைவிட்டு போக கூடாதுப்பா. டாடி 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 ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்கப்பா. அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களாய் நிற்க ஆவியானவர் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் டாடி, ஸ்தோத்திரம் டாடி, ஸ்தோத்திரம் டாடி. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நாதான். பேதையர்களாய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை என்று சொல்லி பேதைகள் தான் டாடி. அப்பா திசை கெட்டு போகாத படிக்கிறாதான் உம்முடைய பாதத்திலே காத்திருந்து கிருபைகளை ஆண்டவரே நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தாங்க டாடி. அப்பா சவுந்தரா மருமகளுக்கு ஜெபிக்கிறேன். ஏற்ற வேளையில சுகமான பிரசவத்தை கொடுங்க டாடி. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். யார் யார் கன்சீவா இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஆண்டவரே சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்கட்டும் டாடி. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். குழந்தை பாக்கியமற்று இருக்கிற பிள்ளைகள் நிறைய இருக்கிறாங்கப்பா, லிஸ்ட் நிறைய இருக்கிறாங்கப்பா டாடி, டாடி டாடி இறக்கமாய் இருங்க, கிருபையாய் இருங்க டாடி. அப்பா மனம் இறங்குங்க, மனம் இறங்குங்க. கர்ப்பத்திலே கனியை வைத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பரலோக திரவியத்தை ஆண்டவரே அந்த கர்ப்பப்பையிலே வைத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா 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 இனி வரும் நாட்களிலே பிள்ளைகள் இவ்வளவு பேர் கன்சீவ் ஆயிருக்காங்கன்னு நாங்க கேள்விப்படணும்ப்பா. உமக்கு நன்றி அப்பா. இப்படி செய்கிறபடினாலும் உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. திருமணத்துக்காக காத்து கொண்டு இருக்கிற அனைவருக்கும் ஏற்ற துணையை கொடுங்கப்பா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. தடைகள் மாறட்டும் அப்பா, தடைகள் மாறட்டும், தடைகள் மாறட்டும், தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. முத்து வீடு பார்த்துக்கிட்டு இருக்கா டாடி. உங்க சித்தப்படி, உங்க விருப்பப்படி தயவுள்ள சித்தம் செய்து கொடுங்கப்பா. அப்பா உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி டாடி, நன்றி டாடி, நன்றி டாடி, நன்றி டாடி. அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாய் ஒவ்வொருவரையும் கரங்களில் எடுத்து பயன்படுத்த போறதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஏசப்பா உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹெப்சிபாவுக்காக ஸ்தோத்திரம். அவனுடைய திருமண காரியங்களை சீரும் சிறப்புமாய் நன்றி அப்பா. ஏசப்பா உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்டா சிஸ்டரோடு கூட இருந்து அந்த மகளுக்கு உதவி செய்து ஆண்டவரே அப்பா பாரம் நீங்கி வீட்டுக்கு திரும்பி வர ஆவியானவர் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா துதிகனமையுமே உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே.